Hello guys, welcome to Veda Home and Land. நம்ம சேனலில் சைட் சம்மந்தமான வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா டைட்டில்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஜிஎஸ்டி ரோட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் நிறையா இருக்கும், பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் நிறையா இருக்கும். ஆனால் பெஸ்ட்டில் பெஸ்ட்டு எங்கே அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சென்னையில் பொதுவாக சவுத் சென்னையில் ஜிஎஸ்டி ரோட் எந்த அளவுக்கு பூம் ஆயிருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியுன்ற அவசியமே இல்லை. 10 மடங்குக்கு மேலே ப்ரைஸோட அப்ரிசியேஷன் கடந்த 10 ஆண்டுக்குள்ளே நடந்திருக்கு. ஸோ இன்னும் அதோட அப்டேஷன்ஸ் போய்கிட்டே இருக்கும், இன்னும் அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேயும் சரி எங்கேயுமே சரி நம்ம அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ரெசிடென்ஷியலுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா பட்ஜெட் வச்சு பார்க்குறோம். ஒரு சைட்டில் 2000 இருக்குது, ஒரு சைட்டில் 2200 இருக்குது. நம்ம எங்கே சூஸ் பண்ணுவோம்? 2000 தான் சூஸ் பண்ணுவோம். பட் இவங்க ஏன் 2200 சொல்கிறாங்க, இவங்க ஏன் 2000 சொல்கிறாங்கன்னு நம்ம ஆனலைஸ் பண்ணுறத கொஞ்சம் குவிட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கேன்னு டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி 2000 இருக்கிறத சூஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்காக ஜிஎஸ்டி ரோடு ஃபுல்லாகவே ஒரு 4-5 நாள் சுற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸை அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டில் பெஸ்ட்டாக ஒரு 5 ப்ராஜெக்டை சூஸ் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் அலைய வேணாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லொக்கேஷன், அதாவது நான் அனலைஸ் பண்ண லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்லேயே இன்றைக்கி டேட்டுக்கு மரமலை நகர் ரொம்ப பீக்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மரமலை நகர் அட் த சேம் டைம் அண்டர்ரேட்டடாகவும் இருக்குது. நிறைய பேருக்கு அதோட அவேர்னஸே இல்லை. ஸோ அந்த அண்டர்ரேட்டடான மரமலை நகர்லேயே ஆயிரக்கணக்கான லேஅவுட்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அத்தனை பிளாட்ஸு சுற்றி எங்கே பார்த்தாலும் போஸ்டரு, பேனரு, பேம்ப்ளேட்டுன்னு விளம்பரம்னு படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ ஒரு விளம்பரம் கிடையாது. இது எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷனோ இல்லை யார்கிட்டையோ வந்து நம்ம ஃபேவராக பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. 4 நாள் நான் அலைஞ்சதில் நான் கலெக்ட் பண்ண டேட்டாவில் எனக்கு பர்சனலாக பிடிச்ச என்னோட ஒப்பீனியன் தான் இது. ஸோ இதில் உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம். நீ இது இப்படி சொல்லலாம், அப்போ அது இருக்கே அப்படின்னு. இது எல்லாமே எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது தான். ஸோ என்னோடய ஃபீலிங்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் மனோஜ், இது உங்கள் வேதா ஹோம் அண்ட் லேண்ட் சேனல். இந்த சேனலில் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸும் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக நான் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிடுறேன். நம்ம டாப் 5 தான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் இந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். ஏன்னா ஆயிரக்கணக்கான லேஅவுட்ஸ் இருக்கிற இடத்துல இந்த 5 தான் நான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுலேயுமே இதை ஃபஸ்ட்டு சொல்லாமா, இதை செகண்ட் சொல்லாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனு எனக்கு ஒரு 2 நாளாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓகேப்பான்னு ஒரு டிசைட் பண்ணி தான் இந்த வீடியோவை இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம 5th பிளேஸில் வச்சுருக்க ப்ராஜெக்ட் என்னென்னா ஐரா தான். ஸோ இந்த ஐராவோட ப்ராஜெக்ட் மரமலை நகரில் உங்களுக்கு ப்ரைஸிங்காக பார்க்கும் போது அதோட டிஸ்டன்ஸுக்கு அந்த ப்ரைஸ் வந்து நமக்கு நிறையா யோசனைகளை கொடுக்குது. இந்த டிஸ்டன்ஸில் நம்ம இதோட கம்மியாக வாங்கிடலாமோ, இந்த டிஸ்டன்ஸில், ஏன்னா இதே ஐரா இருக்க லொக்கேஷனில் இதை விட கம்மி பட்ஜெட்டுக்கும் இருக்குது சில ப்ராஜெக்ட்ஸ்லாம். ஆனால் ஏன் ஐராவை நான் 5th பொசிஷனுக்கு சூஸ் பண்ணேன்னா அவங்க கரெக்டாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஐராவோட இன்னும் பெஸ்ட்டாக நிறைய ஆப்ஷன்ஸ் எனக்கு தோணுனதுனால நான் ஐராவை 5th பொசிஷனில் பர்சனலாக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்லாம் இல்லை லாங் டேர்மாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஐராவை தாராளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 3200 தான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சிலேயே இதுதான் பெஸ்ட்டு. அதனால தான் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இதை நான் 5th பிளேஸ் சொல்கிறேன். இப்போது 4th பிளேஸ் பார்த்துடலாம். 4th பிளேஸ் யுனைடெடுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். யுனைடெட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. மரமலை நகரில் இவங்க பண்ண ப்ராஜெக்ட்டுமே பெஸ்ட்டான ப்ராஜெக்ட் தான். பட் அந்த என்ட்ரி டைமிங் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த லான்ச் பண்ணது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால அது டக்குன்னு வெளியில் யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் யுனைடெடை நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேன். 4th பிளேஸில் இருக்க யுனைடெடுக்கு ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3300. என்ன ப்ரோ நீங்கள் நியாயப்படி பார்த்தா 3200 இருக்க தானே முன்னாடி வரணும், எதுக்கு அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரைஸ் அதிகமாக இருக்குது யுனைடெடை 4th வச்சுருக்கேன்னா? நான் பிகினிங்லேயே சொல்லிட்டேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா கம்மியாக இருக்கா போட்டுருவோம். ஏன்னா நீங்கள் கம்மியாக இருக்குன்னு போட்டிங்கன்னா 10-15 வருஷம் ஆனாலும் அது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ரீசன்ஸ், அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதன் அடிப்படையில் என்ன தான் ஒரு 100 ரூபா இது ஐராவோட அதிகமாக இருந்தாலும் யுனைடெடோட மற்ற ஃபீச்சர்ஸு உள்ளே இருக்க டெவலப்மெண்ட்ஸு, ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கையில் அது கொஞ்சம் பெஸ்ட்டான ஆப்ஷனாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு. அதனால தான் அதை நான் 4th பிளேஸில் வச்சுருக்கேன். இப்போ கம்மிங் டு 3rd பிளேஸ். 3rd பிளேஸில் நான் ஆர்எல்டியை சொல்வேன். ஸோ ஆர்எல்டி அந்த லொக்கேஷனில் இன்றைக்கி ஆக்சுவலாக பீக்காக இருக்காங்க.
நிறைய வாக்கின்ஸு இன்னைய தேதி கூட உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் ப்ராஜெக்ட்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ட்ராபேக்கை நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஸோ இதே டெவலப்மெண்ட்ஸோட இதே அம்யூனிட்டிஸோட ப்ரைஸிங்க்கு நல்ல காம்படிஷன் அந்த இடத்துல ஆர்எல்டிக்கு நிறையாவே இருக்குது. அதனால் ஆர்எல்டியை நான் 3rd பிளேஸ் வைக்கிறேன். இல்லைனா ஆர்எல்டி தான் மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருந்தது. பட் சம்ஹவ் ஒரு ப்ளஸ் இருந்த ஒரு மைனஸ் இருக்குல்ல, ஸோ அந்த அடிப்படையில் ஆர்எல்டியை நான் 3rd பிளேஸ் கொடுக்குறேன். ஆர்எல்டி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3500. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தேடுறவங்க பெஸ்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆர்எல்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2nd பிளேஸ் பார்த்துடலாம். 2nd பிளேஸில் ஒன்றும் இல்லை, 2 லேஅவுட்டை நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, ஸோ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் டாப் 5ல் வரும்போது ஒரு 6 லேஅவுட்டாக நான் சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் 5க்குள்ளே கட்டுப்படுத்தினா ஏதாவது ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 100கணக்கான ப்ராஜெக்ட்ஸில் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்ததுனால இந்த 6யுமே நான் சொல்லி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தினால 2nd பிளேஸில் ஹெலிக்ஸா அண்ட் ஸ்கந்தா வச்சுருக்கேன். ஸோ இவங்களோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 2500 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி நான் இப்போ இந்த டாப் 5லேயே இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் பட்ஜெட்டு. பட் ஏன் இதை வந்து நான் ஃபஸ்ட் பிளேஸு கொடுக்காம 2nd பிளேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, வடிவேல் சொல்கிற மாதிரி டிஸ்டன்ஸு தான். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ரீசன்னால தான் 2nd பிளேஸ் இந்த 2 லேஅவுட்டுக்குமே கொடுத்துருக்கேன். எனக்கு டிஸ்டன்ஸில் ஒரு மேட்ரு இல்லைன்னா இந்த 2nd பிளேஸில் இருக்க 2 லேஅவுட்டில் எதை வேணாலும் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நானே நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அப்போது நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண ஒரு லேஅவுட்டு தான் சென்சியா ப்ராப்ஷலோடது. ஆல்ரெடி கவர் பண்ண லேஅவுட்டு தான் ப்ராப்ஷலோட லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டுக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸும் சரி, அங்கே இருக்க டெவலப்மெண்ட்டும் சரி பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி ப்ரைஸுக்கு இதே டெவலப்மெண்ட்டில் தான் நம்ம பார்த்த எல்லா லேஅவுட்டுமே இருந்தது ஆல்மோஸ்ட். ஆனால் ஏன் நம்ம இந்த லேஅவுட்டை ஃபர்ஸ்ட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்க டெவலப்மெண்ட்டு தான். என்ன தான் எல்லாருமே உள்ளே நான் பார்க்கு தரேன், உள்ளே நான் வந்து மழைநீர் வடிகால் தரேன், எல்லா அம்யூனிட்டிஸும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் வீடு அது மக்கள் விருப்பப்பட்டு வாங்கி தான் கட்டுவாங்க. இந்த லிஸ்ட்டில் இந்த ப்ராப்ஷல் லேஅவுட்டில் தான் வீடு ஒரு 6-7 வீடு கிட்ட ஆல்ரெடி இருக்குது, இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே நிறைய வீடுகள் இருக்கிறதுனால ப்ரைஸு சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்ஷல் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா 2780. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த டெவலப்மெண்ட்டோட இத்தனை வீடுகள் வந்ததுனால ப்ராப்ஷல் நம்பர் 1 இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த ப்ரைஸிங் இது எல்லாமே நம்ம வெப்சைட்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராப்ஷல் வெப்சைட்டில் ஒரு ஆஃபரும் அனௌன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ அது என்னென்னா, இங்கே அதாவது ப்ராப்ஷலில் ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லாருக்குமே 10 கோல்டு காயின் ப்ளஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தந்துட்டுருக்காங்களாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்கிறதுனால ப்ராப்ஷல் நம்பர் 1 பிடிச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது தான். நான் என்னோடய ரியல் எஸ்டேட் ஜார்னியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது. நான் ஒன்றும் பெரிய ஜில்லாடி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்ச என்னோடய நாலேஜில் நான் ஃபீல் பண்ணது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த லொக்கேஷனில் தேடி அலைஞ்சு இதே மாதிரி உங்களுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸை செலக்டிவாக சூஸ் பண்ணி உங்களுக்காக கண்டினியூவாக வீடியோ பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஏரியாவில் வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.